இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்க்குக்கோ பீச்சுக்கோ சினிமா தேட்டருக்கோ போய் மனிதன் அங்க போய் நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆனா எந்த இடத்துலயும் நிம்மதி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை இலவசமாய் மன்னித்து உங்களுக்கு எனக்கு இருதயத்துல சமாதானத்தை கொடுத்த இந்த இயேசுவின் இடத்துல தான் மனிதனுக்கு நிம்மதி உண்டு. ஆகையால தான் இந்த இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஏனென்றால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறார், நம்மை நீதிமானாக மாற்றிருக்கார். ஒரு மனிதன் பாவத்தோடு மரித்தால் அவனுடைய ஆத்துமாவுக்கு என்றைக்கும் என்ன இல்லை, அவனுடைய ஆத்துமா மரணத்திலே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானத்தோடு ஒரு மனிதன் மரித்தால் அவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்கும் மனிதனுடைய ஆத்துமாவுக்கு அழிவே இல்லை என்று வேதம் சொல்லு. ஏனென்றால் உங்களுக்குள்ளே யார் இருக்கிறார் என்றால் மனிதன் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆனா உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறார், உங்களுக்குள்ளே தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கணும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து தான் அதற்கு வழி. ஏனால் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி நீங்கள் பரலோகத்திற்கு வர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால இந்த இயேசு தான் வழி, இந்த இயேசு கிறிஸ்து தான் ஜீவன், இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால இந்த இயேசுடைய ரத்தம் இன்றைக்கு உங்களே என்னையும் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. ஆகையால இன்றைக்கு நீங்கள் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்கி இந்த சமாதான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் இந்த நற்செய்தி இந்த பகுதிக்கு சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில வேற எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க கடந்து சென்றாலும் சரி, நோயின் பிடியில இருந்தாலும், குடும்பத்தில் பலவிதமான போராட்டத்தில், பண பிரச்சனையிலே, எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பயம், உங்களுடைய வேலையை குறித்து பயம், நீங்க எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அந்த வழியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, அதற்கு ஒரே ஒரு காரியம், இயேசு சொன்னார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நீங்க இருக்கிற இடங்களை நோக்கி நீங்க கூப்பிட்டு ஒரு விசை சோதிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். இன்னும் மேலும் இந்த ஆண்டவராக